சரி டவுட்ஸ் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் chatல போடுங்க, நான் chat பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ரைட். அப்ப போன வீக் பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீலான்சிங் தான் என்ன, லிங்க்டின்டா என்ன, ஆன்லைன்ல எப்படி நாங்க வந்து எங்களோட ப்ராடக்ட் ஒன்றை சேல் பண்ணி ஏர்ன் பண்றது, ஐடில சிம்பிளா எப்படி ஃப்ரீலான்ஸ் பண்றது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்தோம். அதோட வந்து கூகுளோட சில டூல்ஸை பத்தியும் நாங்க பார்த்தோம், படிச்சோம். ரைட். கூகுள் டாக்ஸை பத்தி அண்ட் கூகுளோட ஷீட்ஸை பத்தி. ரைட். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க படிச்சோம். ஓகே, இப்ப நாங்க டுடே படிக்க போறது அதுல ஒரு கண்டினியூஸ் தான். ரைட். அதுல வந்து நாங்க கண்டினியூ பண்ணிட்டு போற ஒரு விஷயம் தான் நாங்க படிக்க போறோம். ஸோ நாங்க திரும்ப ஒரு தடவை அந்த ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்குள்ள போவோம். ரைட். ஃபர்ஸ்ட் ஃபைவர்க்குள்ள போயிட்டு பார்ப்போம். ஓகே, ஃபைவர். நாங்க இந்த ஃபைவரை வந்து எல்லாருக்கும் ஃபைவர் விளங்கும்னு நினைக்கிறேன். ரைட். நாங்க இந்த ஃபைவரை வந்து ஒரு டாப் நாச் ஃப்ரீலான்சிங் சைட்னு சொல்லலும். பிகாஸ் மற்ற சைட்ஸ்ல எப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீலான்சிங் சைட்ல பொதுவா ரன் ஆகிற ஒரு விஷயம், எங்களுக்கு ஒரு ஒர்க் தெரியும். ரைட்டா? எங்களுக்கு ஒரு ஒர்க் தெரியும். உதாரணத்துக்கு நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு வைப்போமே, எனக்கு ஒரு கிராஃபிக் டிசைனிங் தெரியும்டால் நான் என் கிராஃபிக் டிசைனிங்கை போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒர்க் தெரியும், எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டு நான் பிட் பண்ணுவேன் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு போயிட்டு. அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் சைட் செய்யுது. லைக் ஃப்ரீலான்சர் அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் சைட் செய்யுது. அண்ட் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனியோட ஒர்க்ஸுக்கு போயிட்டு அப்ளை பண்ணணும். லைக் அப்ஒர்க்ல மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்ல ரைட் இல்லாத ஒரு விஷயம் தான் ஃபைவர் அப்படின்றது. ஃபைவர் வந்து ஒரு டாப் லெவல் ஃப்ரீலான்சிங் சைட். அப்ப ஃபைவர் எதுல டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நாங்க எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லி ஃபைவர்ல நாங்க ஒரு கிக்க போடுவோம். சரியா? கிக்னு சொன்னா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. எனக்கு இந்த மாதிரியான விஷயம் தெரியும்ன்ற ஒரு போஸ்ட். சரியா? ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஒரு போஸ்ட் வைப்போமே. இப்ப இந்த போஸ்ட் பப்ளிஷ் ஆனதோட ஃப்ரீலான்சிங் தேடுறவங்க, ரைட்டா, ஃப்ரீலான்சிங் தேடுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராஃபிக் டிசைனர் அவங்களோட ஒரு ஒர்க்குக்கு தேவை அப்படின்னா அவங்க அந்த கிராஃபிக் டிசைனர்ஸை வந்து பார்ப்பாங்க. லைக் நிறைய பேர் இந்த இடத்துல கிராஃபிக் டிசைன் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ அந்த நிறைய கிராஃபிக் டிசைனர்ஸ்குள்ள அவங்களுக்கு ஏத்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தேடுவாங்க. அவங்க தேடி அவங்களுக்கு மெச் ஆகுற மாதிரி ஒருத்தர் இருந்தா அவங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒர்க் கொண்டு உங்கள்ட்டால செஞ்சு வேண்டும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சில விஷயங்கள் காட்டுறேன். என் வாய்ஸ் உடையுது, ஸ்கிரீன் ஒழுங்கா ஷேர் ஆகுது இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். இப்ப வந்து இவரை பாருங்க. இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் செய்யற ஒரு ஏஜென்சி வந்து. ரைட். வித்தின் 24 ஹவர்ஸ்ல இவர் செல் பண்றாராம். $100 எடுக்கிறாரு. சரியா? $100 எடுக்கிறாரு. இது 1 மினிட்டுக்கு முதல்ல இவங்க பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்தது இவரோட மினிட் சார்ஜும் போட்டிக்கிறாங்க. அவங்களோட சார்ஜ் எப்படி, அந்த டாப் லெவல் சார்ஜஸ், பெர் மினிட் சார்ஜ் எப்படி, பெர் ஹவர் சார்ஜ் எப்படி, அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டிக்கிறாங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு வீடியோ எடிட்டர் தேவைன்னு சொன்னா நான் அந்த வீடியோ எடிட்டிங்ன்ற செக்ஷனுக்கு வந்து நான் பார்ப்பேன். இது நல்லா இதா, இது நல்லா இதா அப்படின்ற மாதிரி தேடிட்டு எனக்கு எது ஓகேவோ நான் அதை வந்து கிளிக் பண்ணி இவர் எனக்கு ஓகே, இந்த ப்ரைஸ் எனக்கு ஓகே, இந்த $80 எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி, இது இவர் நல்ல ஒர்க் பண்றாரு, நல்ல ரேட்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா இவருடைய ஒர்க்குக்கு நான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, நீங்க செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி. ரைட்டா? அப்ப அவர் அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டு அவர் அவரோட ஒர்க்கை செஞ்சு கொடுப்பாரு, நாங்க பேமெண்ட்டை பண்ணுவோம், அவர் ஒர்க் அனுப்புவாரு. இவ்வளவு. இதுதான் ஃபைவர்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்படின்னு சொன்னா ஒர்க் எங்களே தேடி வரும். நாங்க எனக்கு இந்த வேலை தெரியும்னு போட்டால் போதும், எங்களே ஒர்க் தேடி வரும். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ரைட். உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன்.
ஐ திங்க் கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோ ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஓகே வந்துட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வந்து என் பர்சனல் போர்ட்ஃபோலியோ ரைட். ஃபைவர் டே என் பர்சனல் போர்ட்ஃபோலியோக்கு தான் நான் உங்களே கூட்டி வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவர் டேப்பை பத்தி பார்ப்போம். நீங்க லொகின் ஆனதோட இருக்கிறது. ஏன்னா ஃபைவர் இன்றைக்கு ஸ்டார்டிங்ல எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா கொண்டு போயிடும் ரைட். நீங்க வந்து மிச்சம் தேவையில்ல. ஆனா ஃபைவர்ல ஒரு விஷயம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கொள்ளணும் ரைட். அந்த ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, முன்னு காட்டுது தானே, ரெண்டாவதா காட்டுறது ஏண்ட பர்சனல் கிக், நான் போட்ட கிக் ரைட். அப்ப நான் அதை வச்சு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ரெண்டு விஷயத்துக்காக நான் இப்படி காட்டுறேன். ஒன்று வந்து உங்களுக்கு நான் அந்த சும்மா இப்படி இப்படி தாண்டுற மாதிரி வாயால சொல்லாம ஈக்கணும் அப்படின்றதுக்காக, ரெண்டாவது வந்து காப்பிரைட் இஷ்யூஸ்க்காகவும் நான் என்னோட பர்சனலான இதை காட்டுறேன் ரைட். ஃபைவர்ல இருக்கிற ஒரே ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைவர்ல வந்து ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னா, நீங்க ஆன்லைன் வைக்கணும். அதாவது ஃபைவர் ஆப்பை நீங்க ஓபன் பண்ணி வைக்கணும். அதுதான் அதுல இருக்கிற ஒரு இஷ்யூ. ஏண்டா நாங்க எந்த அளவுக்கு ஆன்லைன் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட கிக் வந்து காட்டும் மற்றவங்களுக்கு. அந்த கிக் வந்து எங்கட அந்த கிக்னு சொல்றது இந்த போஸ்ட் ரைட், இந்த மாதிரி போஸ்ட். அப்ப அந்த போஸ்ட் வந்து எங்கட அந்த பயர்ஸ்க்கு காட்டும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நாங்க ஆன்லைன் இல்ல, இப்போ 2 நாளைக்கு நாங்க ஃபைவர் பக்கமே போகலன்னு சொன்னா எங்கட கிக் அப்படியே கீழே போயிட்டு ரைட். இதுதான் இதுல இருக்கிற இஷ்யூ. நீங்க ஏழுமான அளவுக்கு டெய்லி கொஞ்ச நேரம் வந்து ஃபைவர்ல நீங்க ஈக்கணும் ரைட். ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதால உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். எல்லாரும் எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்க, அப்ப அதை பார்த்து நான் எப்படி மார்க்கெட் பண்றதுன்ற மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரைட். இப்ப நான் எங்கட போர்ட்ஃபோலியோக்கு போடுறேன். இப்ப நான் வந்து ஒரு பயரா, அதாவது நான் வந்து ஒரு கம்பெனி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொண்டு பண்ணணும், இல்லாட்டி நான் ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும், எனக்கு இப்போ வந்து ஒரு வெப்சைட் செய்யணும் அப்படின்னு நான் வாரேன். இதுக்குள்ள வந்தேன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க, அப்ப இந்த போஸ்ட் எனக்கு பிடிச்சிக்குது, நான் இந்த போஸ்ட்டுக்குள்ள போறேன் ரைட். இந்த போஸ்ட்டுக்குள்ள போனோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே. இப்ப இந்த போஸ்ட்டுக்குள்ள போனோன்னு இப்ப பாருங்க, இந்த போஸ்ட் இருக்குது சரி. இப்ப வந்து இது ஒரு செலர், இவர் போட்டிக்கிறாரு, ஐ வில் டிசைன் அட்ராக்டிவ் மாடர்ன் அண்ட் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் ஃபார் யூ அப்படின்னு. இவர் வெப்சைட் செய்யறவராமா, எனக்கும் ஒரு வெப்சைட் தான் செய்யணும் ரைட். இப்போ இங்க வரட பேக்கேஜஸ் போட்டிக்கிறாரு. அப்ப பேசிக்கா ஒரு வெப்சைட் செஞ்சு எடுக்கிறதுக்கு அவருக்கு $85 பே பண்ணணுமா ரைட்டா. அப்ப ஸ்டாண்டர்டா செய்யறதுக்கு $100 பே பண்ணணுமா. இப்போ உதாரணத்துக்கு நாங்க பிரீமியமும் தேவையில்ல, பேசிக்கும் தேவையில்ல, ஸ்டாண்டர்டுக்கு போவோம் ஸ்டூடெண்ட். ஸ்டாண்டர்ட்ல பாருங்க $100 சொன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் இப்ப டாலர் போற பிரைஸுக்கு 35,000 கிட்ட வரும் ரைட். $100 35,000 கிட்ட வரும். அப்ப இந்த $100 இவர் என்னென்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்ப்போம் ரைட். இது பேசிக் ஐடியா தான் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து உங்களோட வெப்சைட் செய்யணும் இல்லை, நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கொண்டு எடுக்கிறேன் ரைட். இப்ப இவர்கிட்ட இந்த 100 பேக்கேஜ்ல என்னத்தை கொடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் ரைட். இவர் வந்து 7 நாள்ல இதை டெலிவரி பண்ணுவாராம். அப்ப இவர் செய்யறதுக்கு 7 நாள் எடுக்கிறாரு ரைட். அப் டு 3 pages, பெட்டர் லே அவுட் அண்ட் ஸ்டைலிங் கண்டெக்ட் செக்ஷன், எம்பெடட் மொபைல் ரெசியோ, அப்படி அவர் விஷயத்த கொஞ்சம் போடுறாரு. 3 பேஜ் கிட்ட இவர் கிரியேட் பண்ணி எடுக்கலுமாம். நல்ல ஒரு ஸ்டைலிஷா செஞ்சு தருவாராம். அடுத்தது வந்து போன்லயும் அந்த வெப்சைட் ஒழுங்கா வேலை செய்யற மாதிரி செஞ்சு தருவாராம். 3 தடவை வந்து ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு அவரோட விஷயங்களை போட்டுக்கிறாரு. இவர் இந்த $100 பேக்கேஜுக்குள்ள அவர் என்னென்னத்தை வைக்கிறாரு அப்படின்னு. அப்ப என்னென்ன இன்க்ளூட் ஆகிக்கிட்டு பார்ப்போம். ஒரு வெப்சைட் 3 pages ரெஸ்பான்ஸ் அப்படி இப்படின்னு இவர் 2 பிளகின் கொடுக்குறாரு, இ-காமர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அது இதுன்னு கொடுக்குறாரு. அப்ப இந்த 3 டிக்கும் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த 3க்கும் நாங்க வந்து இந்த பிரீமியம் பேக்கேஜுக்கு போவோம். பிரீமியம் பேக்கேஜுக்கு இது அவ்வளவுமே கிடைக்குது அவங்களுக்கு. ரைட். இப்ப எனக்கு இந்த $100 பேக்கேஜ் வேணும்னா நான் கண்டினியூ பண்ணி அவங்கள வந்து அப்ளை பண்ணுவோம் ரைட். எங்களுக்கு இப்ப பயர்ட சைட் தேவையில்ல, நாங்க செலர்ட சைடுக்கு போயிட்டு பார்ப்போம். அப்ப நான் ஏன் பயர்ட சைட்ல இருந்து உங்களுக்கு பேசுறேன்டா ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப அவங்க எதெல்லாம் பார்ப்பாங்கன்ற ஐடியா உங்களுக்கு வரும். அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்கன்னா அப்ப அதெல்லாம் நாங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல எல்லாம் ஒழுங்கா டீடைல்ஸ் இல்லைண்டா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வர மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் நாங்க மட்டும் வெப்சைட் செய்யல, இன்னொரு 100 1000 லட்சக்கணக்கான பேர் வெப்சைட் செய்யறேன்னு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அப்ப எங்களே அவங்க தேடி வரணும்னு சொன்னா எங்களோட ஒர்க் அந்த மாதிரி இருக்கணும், எங்களோட டீடைல்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் ரைட். மற்றவங்களை விட நாங்க ஏதாவது யூனிக்கா பண்ணணும். பிரைஸ் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலும். இப்ப இது வந்து லோ பிரைஸ் தான் ஸ்டூடெண்ட். $85 பேசிக் வந்து ஃபைவர்ல இருக்கிற வெப்சைட் செய்யறதுக்கான லோ பிரைஸ். சில இடங்கள்ல நீங்க $400-500 பார்ப்பீங்க ரைட். அப்ப அந்த பிரைஸை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலும். அடுத்தது வந்து எங்கட அந்த எட் பண்ற விஷயங்களை கொஞ்சம் கூட எட் பண்ணலும் ரைட். அடுத்து எங்கட வந்து ஒர்க்ஸை போடணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, முதலாவது வந்து ஒரு ஐடியா போஸ்டர் உண்டு என்ன செய்யறேன் அப்படின்ற மாதிரி. அப்ப ரெண்டாவது அவங்க செஞ்ச ரியலான ஒரு வெப்சைட் ஒன்று ஸ்கிரீன்ஷாட் போட்டிக்கிறாரு.
இது அவர் செஞ்ச ஒரு ஐ மீன் நான் செஞ்ச ஒரு வெப்சைட், ரைட்? இப்ப அவர் செஞ்ச வெப்சைட்டை போட்டு அதுல ஸ்கிரீன்ஷாட் வந்து போட்டுக்கிறார். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவான வெப்சைட் செய்வாரு. இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கிறார், அவர் செஞ்ச ஒரு லாகின் ஒன்றுட போட்டுக்கிறார். இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ். அப்ப ஐடியா ஒன்று வரும், ஓகே இவர் இந்த மாதிரி எல்லாம் கிரியேட்டிவா யோசிக்கிறாரு, அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் ஓகே அப்படின்ற மாதிரி. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறாரு. தெளிவா போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க என்ன செய்யறோம்ன்றத மார்க்கெட்டிங் ஸ்டைல்ல தெளிவா போடணும். நான் சொன்னேன் உங்களுக்கு ChatGPT, Gemini எல்லாம் நாங்க எப்படி யூஸ் பண்ணணும் நாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணணும். இப்ப இதெல்லாம் வந்து ChatGPT கிட்ட போட்டு ஃபைவருக்கு ஆப்டிமைஸ் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணி தாண்டி சொல்லி எடுக்கலும் எங்களுக்கு. அப்ப எடுத்து நாங்க அந்த விஷயங்களை பார்த்து போடலும். அப்ப இந்த வெப்சைட் டைப், மெட்டா டேட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க இன்க்ளூட் பண்ணணும், ரைட்? அப்ப ஏன்னா இது ஃபைவர் எடுத்து சொல்றேன்னு சொன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை விட ஃபைவர்ல உங்களுக்கு குயிக்கா ஏர்னிங் பண்ணு. ஸோ நாங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறதுக்கு இதை கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாங்க இதை பார்ப்போம் அப்படின்றத நான் உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த இடத்துல நான் வெப்சைட்டை பத்தி தான் சொல்றேன். நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த $80 போகவே வேணும். ஏன்னு சொன்னா நீங்க வெப்சைட் டிசைனரா இருந்தா மட்டும்தான் வந்து இந்த $80, அதாவது மினிமம் நீங்க குறைஞ்சது $80 வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிக்க போடலும் அப்படின்றது ஃபைவரோட ரூல். அதாலதான் இந்த இடத்துல $85. இல்லாட்டி சம்டைம்ஸ் அலோவ் பண்ணி இந்த ஃபைவர் இன்னும் கொஞ்சம் இவர் குறைச்சிப்பாரு, ரைட்? அப்ப நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் சொன்னா உங்களுக்கு $10 போடலும் ஸ்டூடெண்ட், மினிமம் $10. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு உங்களோட ஒர்க் மேல நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா ஆகவே குறைஞ்ச பிரைசஸ் போடுவாங்க. ஏன்னா அதுக்கும் பயப்படுவாங்க. வாரவர் என்னடா இவ்வளவு விஷயம் கொடுக்குறாரு இந்த மனுஷன், இந்த அளவுக்கு குறைவா சார்ஜ் பண்றாரு, அப்ப ஒர்க் இல்லையோ, ஏமாத்திருவாரோ அப்படின்ற மாதிரி பயம் வரும். ஏன்னா இதுக்கு வாரது எல்லாமே ஃபாரினர்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், $1 கணக்கு பே பண்ணி எங்கள்கிட்ட ஒரு லொகோ செஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு லோக்கல் ஸ்ரீலங்கன் வருவானா? இல்ல தானே? அப்ப இதுக்கு வாரது எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். அவங்களுக்கு இந்த $ன்றது பெரிய ஒரு விஷயம் இல்லை, ரைட்? எங்களுக்கு அந்த $, பெரிய விஷயம். ஸோ நீங்க போடுற ப்ரைஸும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைஸை போடுங்க. அதுக்கு ஹையாவும் போட வேணும், லோவாவும் போட வேணும். ஒரு இன்டர்மீடியட்டான லெவல் ப்ரைஸ் வந்து போடுங்க, ரைட்? அப்ப இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பையர்ட பெர்ஸ்பெக்டிவ். நாங்க இப்ப செல்லருக்கு மாறுவோம். ஓகே, இப்ப நாங்க செல்லருக்கு மாறுவோம். இப்ப நீங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி பையர்ட ஒரு டேஷ்போர்ட். இப்ப நாங்க செல்லிங்க்கு மாறினோம் அப்படின்னு சொன்னா செல்லிங்க்கு மாறுது இல்ல, ரைட், மாறிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் தலைவலிகளை வாங்கும், அதெல்லாம் பொறுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் போட்ட கிக்கு எனக்கு இந்த மாதிரி வந்திக்குது. இந்த பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி மெசேஜ் கொஞ்சம் வந்திக்குது. இப்படி இப்படி எனக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து மெசேஜ் போட்டுக்கிறாங்க. அப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிக்க போட்டது வந்து ஒன்று இன்றைக்கு போட்டேன், ஒன்று எஸ்டர்டே போட்டேன், ரைட்? அப்ப இப்போதைக்கு இத்தனை பேர் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, எனக்கு வந்து ஆர்டர்ஸ் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி. வா நேத்து தானே போட்டேன், இன்றைக்கு வந்துட்டேன். அசரவானம் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் ரியலான மெசேஜஸ் இல்லை, சரியா? இதுல வந்து இப்ப ஃபில்டர் பண்ணி எடுத்தேன்னு சொன்னா ஒரு 1 or 2 மெசேஜஸ் தான் ரியல் மெசேஜஸ். மற்றது எல்லாமே ஆட்டோ ஜெனரேட்டட் மெசேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏண்டா ஃபைவர்ல ஸ்பேம் பண்றதுக்காக சிலவங்க பிக் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்க ஒரு கிக்க போட்டதோட சடார்னு உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும். எப்படி? எனக்கு வந்து ஆர்டர் வேணும், டக்குன்னு இந்த லிங்கை கிளிக் பண்ணி போங்க, எனக்கு இந்த லிங்க்குள்ள நான் எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டுக்கிறேன், நீங்க வந்து லேட் பண்ணீங்கன்னா நான் இன்னொரு ஃப்ரீலான்சரை பார்த்துட்டு போயிட்டுருவேன்ற மாதிரி ஆட்டோமேட்டட் ஃபேக் மெசேஜஸ் வர மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த மெசேஜஸ் தான் எனக்கு நிறைய இருக்குது. ஸோ போட்டதோட எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வராது ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? அப்ப இந்த இடத்துல 1-2 மெசேஜஸ் தான் ரியலா இருக்கும், ரைட்? அதை நான் வந்து பார்த்து சொல்றேன். ஓகே, அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் மெசேஜஸ் வரும். ஆர்டர் மெசேஜஸ் வந்ததோட உங்களுக்கு வந்து இங்க ஆக்டிவா பண்ணீங்கன்னா ஆக்டிவ் ஆர்டர்ஸ் வரும், ரைட்டா? அப்ப இந்த இடத்துல நீங்க சில விஷயங்கள் உங்களோட ப்ரொஃபைல்ல நீங்க செய்யணும், ரைட்? நீங்க ஃபைவர் ஓபன் பண்ணி fiverr.comக்கு வந்து நீங்க லாகின் பண்ணி நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல இந்த மாதிரி உங்களோட நேம், ரியல் நேம் அண்ட் ஒரு பயோ, இப்போ வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஸ்டேட்டஸ் போடுங்க தானே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப அந்த மாதிரி ஒரு பயோ உண்டு நீங்க வைக்கணும், சரியா? இப்ப இந்த இடத்துல வச்சுக்கிற பயோ வந்து அண்ட் முக்கியமா இன்னொருத்தர் போட்டதை காப்பி பண்ணவே வேணும். ஃபைவர்ல வந்து அது ஸ்ட்ரிக்டா பார்ப்பாங்க. நீங்க காப்பி பண்ணி போடுறீங்க, ஒரு கிக்க நீங்க காப்பி பண்ணி போட்டா கூட உங்களோட அக்கௌண்ட் இல்லாம போயிடும். ஸோ நீங்க வந்து உங்களோட ரேட்டிங் குறைச்சிக்கொள்ள வேணாம் ஸ்டூடெண்ட், செய்யறது எல்லாமே உங்களோட ஓனா செய்யுங்க.
சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுங்க, பட் உங்களோட ஓனா ஆப்டிமைஸ் பண்ணி எடுங்க. ரைட், யூனிக்கா செய்யுங்க ஸ்டூடெண்ட். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் செய்யலும்ன்ற மாதிரி விஷயங்களை போடுங்க. கொஞ்சம் தெரிஞ்சா கூட அதை அப்டேட் பண்ணுங்க. ரைட், சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சா கூட அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா படிச்சு படிச்சு செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஐடில இருக்கிற பெரிய விஷயம் அதுதான், நீங்க படிச்சு படிச்சு செய்யணும். ரைட், அபவுட்ல வந்து உங்களோட மெயினான ஸ்கில்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை போடுங்க. ரைட், சிம்பிளா அந்த சின்ன புள்ள மாதிரி போடுவானா, ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் டூ தட், அந்த மாதிரி எல்லாம் போடுவானா. ஒரு ஸ்பெஷலைஸா போடுங்க. ரைட், இந்த மாதிரி போடுங்க. ஐ கேன் க்ரோ அப் யுவர் வெப்சைட், ஐ கேன் க்ரோ யுவர் பிஸ்னஸ், இந்த மாதிரி ஐ கேன் பி எ பெஸ்ட் பார்ட்னர் ஃபார் யுவர் பிஸ்னஸ், அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மார்க்கெட்டிங் சிடிஏ கேப்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்க. கால் டு ஆக்ஷன் கேப்ஷன்ஸ் நாங்க சொல்லுவோம். அதை வாசிச்சோன்னே செய்ய வைக்கணும், அதான் கால் டு ஆக்ஷன். ரைட், அப்ப அந்த மாதிரி போடுங்க. அடுத்து உங்களுக்கு இன்னும் இந்த டாஸ்க், இந்த 12 டாஸ்க் என்ன தருவாங்க, அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலோட ஸ்ட்ரென்த் வந்து கூடும். ரைட், இப்போ லாஸ்டா ஒரு இன்ட்ரோ வீடியோ ஒன்று போட சொல்லிது, அது இன்னும் நான் போடல. ரைட்டா, உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் எனக்கு பர்சனல் மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ரைட், இப்போ இந்த இடத்துல கிக் ஒன்று கிரியேட் பண்றேன்டா ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இந்த இடத்துல டேஷ்போர்ட்ல மை பிசினஸுக்கு போயிட்டு அந்த மை பிசினஸ்ல கிக்ஸுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க போட்ட கிக்ஸை காட்டும். அதோட நீங்க இன்னொரு கிக் ஒன்று கிரியேட் பண்றதுக்கும் காட்டும். ரைட், இப்போ நான் கிக் எல்லாம் எப்படி செய்யறேன்லாம் போடல, அதெல்லாம் இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். ரைட், நீங்க போட்ட கிக் எல்லாம் இந்த இடத்துல காட்டும், அதுக்கு எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் வந்துக்குதுன்னு காட்டும். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் நேத்து போட்ட கிக் இன்னும் இம்ப்ரெஷன்ஸ் இல்ல. ஸோ இம்ப்ரெஷன் கிளிக்ஸே இல்லாம எப்படி எங்களுக்கு மெசேஜஸ் வரும், இல்ல தானே? ஸோ அதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம், ஸ்பேமர்ஸ் நிறைய வைப்பாங்க, மாட்டிக்கொள்ள வேணும். ரைட், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ அட்வைஸா நான் தரணும் உங்களுக்கு. ரைட்டா, அப்ப இம்ப்ரெஷன் எல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து மெசேஜஸை வாசிச்சு பார்க்கல உங்களுக்கு வேணும் ரியலான ஆர்டர் ஆண்டு. ஏன்னா நாங்க ஒருத்தட்ட ஆர்டர் கொடுப்போம், எப்படி ஹலோ சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது நீங்க செஞ்சு தரையிலுமான்னு கேட்போம். அதை விட்டுட்டு இந்த இடத்துல நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிறேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணி போங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம். ரைட், அதை நீங்க உஷாராகிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே ரைட், இப்ப நாங்க வந்து ஃபைவரை க்ளோஸ் பண்ணிட்டு, ரைட்டா, நான் ஒரு ஐடியா ஒன்று தான் தரணும்னு பார்த்தேன். இப்ப நாங்க வந்து எங்கட இதுக்குள்ள போவோம். எதுக்குள்ள? ஓகே, எங்கட குரோம் ப்ரௌசருக்குள்ள போவோம். நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆகிடுப்பா. ரைட், ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரைட். இப்ப ஃபைவரை பத்தி பார்த்தோம். ஓகே, அது ஒரு பேசிக் ஐடியா தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைவரை பத்தி நிறைய இருக்குது, அது ஒரு கடல், நீங்க நீந்தேலும் உள்ளுக்கு போயிட்டு. ரைட், இப்ப நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சரியா? இப்பதான் டுடேட கிளாஸ் மெயினா ஸ்டார்ட் ஆகுது. ரைட், நாங்க இவ்வளவு நாளா பார்த்துக்கொண்டு வந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். பேசிக்கா இந்த வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் மாதிரி அதுல செய்யற வேலையவே நாங்க ஈஸியா கூகுளை யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்றத படிச்சோம். அதுக்கு பிறகு ஏஐ டூல்ஸை எப்படி நாங்க யூஸ் பண்றது, ஏஐ வச்சு எப்படி நாங்க ஏர்ன் பண்றது அப்படின்ற விஷயத்த படிச்சோம், படிச்சு கொண்டு இருக்கிறோம். ரைட், இப்போ இந்த லாஸ்ட் கிளாஸஸ் அதுல தான் போகும். ஓகே, டுடே நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், அதே மாதிரி போன வீக்கும் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரீலான்சிங் தான் என்ன, ஃப்ரீலான்சிங்ல எப்படி ஏர்ன் பண்றது, ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் நாங்க எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். ஓகே, இப்ப நான் டுடே உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் பிரசன்ஸ் எப்படி வச்சுக்கொள்ளணும் அப்படின்றதையும், ஒரு பயருக்கு நாங்க எப்படி ட்ரஸ்ட கொண்டு வர்றது அப்படின்றதையும் நாங்க பாக்குறதோட இன்ஷால்லா அப்படியே நாங்க கண்டினியூ பண்ணுவோம். சில விஷயங்கள் இப்ப லோகோ கிரியேஷன், அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா பண்றது, ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல எப்படி பண்றது அப்படின்ற மாதிரியும் நாங்க பார்ப்போம். ரைட், இப்ப இந்த மீட்டிங் இன்னொரு 10 மினிட்ஸ்ல எண்ட் ஆகும். 10 மினிட்ஸ்ல எண்ட் ஆனதோட அதே லிங்க்ல வழக்கமா சொல்ற மாதிரி ஜாயின் ஆகுங்க. ஜாயின் ஆனதோட நெக்ஸ்ட் 40 மினிட்ஸ் நாங்க அதெல்லாம் டீப்பா பார்ப்போம். ரைட், இப்ப இந்த 10 மினிட்ஸ்ல வந்து நாங்க ஆன்லைன் பிரசன்ஸை வச்சுக்கொள்றது, ஒருத்தருக்கு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறது எப்படி அப்படின்றத நாங்க பார்ப்போம்.
ஓகே, இப்போ இதுல முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் விளங்கி கொள்ளணும். ஆன்லைன்ல நாங்க ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட், ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆயிக்கலும், ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆயிக்கலும், ஒரு யூடியூப் சேனல் ஆயிக்கலும், ஒரு எக்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் ஆயிக்கலும், அப்படி இல்லைண்டா இப்ப இன்ஸ்டாகிராம்ல த்ரெட்ஸ் இருக்குது, அந்த த்ரெட் அக்கௌண்ட் ஆயிக்கலும், இந்த மாதிரி சோஷியல் மீடியால பவர்ஃபுல்லான இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நாங்க ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கொள்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொன்னா, எங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அதை வச்சுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும். அதே மாதிரி எங்களோட அக்கௌண்ட் எந்த அளவுக்கு பழசோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். ஏண்டா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு கிரியேட் பண்ண ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுக்கிறோம், ரைட்டா? நாங்க இப்ப ரீசெண்டா அதுல நேம மாத்துறோம், நாங்க இதெல்லாம் படிச்சுக்கிறோம். அது வந்து ஒரு பபா அக்கௌண்ட் வைப்போமே, நாங்க சும்மா திறந்தது ஒரு சும்மா அப்படி வச்சு இந்த அக்கௌண்ட் திடீர்னு அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் நாங்க அழிச்சு போட்டுட்டு புதுசா ஒரு அக்கௌண்டா மாத்துறோம். புதிய அக்கௌண்ட் ஒன்று திறக்காம பழைய அக்கௌண்டே நேம மாத்துறோம், ப்ரொஃபஷனலா ஒரு பயோ போடுறோம், ப்ரொஃபஷனலா போஸ்ட் கொஞ்சம் போடுறோம், எங்கட நாங்க படிச்ச விஷயங்களை பத்தி ஷேர் பண்றோம். இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணாலும் அந்த அக்கௌண்ட் 5 இயர்ஸா இருக்குதுன்னு தான் காட்டும். அப்படித்தானே? அந்த அக்கௌண்ட் 5 வருஷமா ஃபேஸ்புக்ல இருக்குது, அப்படித்தான் காட்டும். அப்ப இந்த ப்ரொஃபஷனலிசம் வேணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏண்டா வார பயர் வந்து நீங்க உதாரணத்துக்கு ஒரு ரிமோட் ஜாப் ஒன்று செய்றீங்கண்டா கூட உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல கேட்பாங்க சம்டைம்ஸ். கேட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களோட யூசர் நேம் அடிச்சு பார்த்தா நீங்க எப்படி அதை மெயின்டைன் பண்றீங்கன்றலாம் பார்ப்பாங்க. அப்ப நீங்க ஆன்லைன்ல இதெல்லாம் காட்டுறீங்க அப்படின்றால் வந்து உங்களோட மேலே ட்ரஸ்ட் கூடும். இதெல்லாம் வந்து ஜாப்ஸ் எடுத்துக்கொள்ற ஷார்ட் கட் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டா? அப்ப நீங்க கிட்ஹப் ப்ரொஃபைலையும் பார்க்கலாம். கிட்ஹப் அப்படின்னு என்னன்னு தெரியாது, நாங்க அதை பத்தியும் பேசிக்கா படிப்போம், நெட்வொர்க்கிங் பத்தி படிப்போம், ரைட்டா? கிட்ஹப் பத்தி எல்லாம் படிப்போம். ஏண்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துல படிச்சு முடிக்கலாது. அப்ப எங்கட அந்த 5 மந்த் கோர்ஸ் இது தானே, எங்கட மெயின் கோர்ஸ் இது தானே, இது வந்து நாங்க பேசிக் தானே பாக்குறோம். ஸோ லெவல் 2ல இருந்து லெவல் 6க்கு நாங்க டீப்பா படிப்போம், ரைட்டா? நிறைய விஷயங்கள் படிப்போம். கேர்ள்ஸ் ஆயிருந்தாலும் சரி, பாய்ஸ் ஆயிருந்தாலும் சரி, ஐடியை பத்தியே நாலேஜ் இல்லைன்னாலும் சரி, நல்ல ஒரு நாலேஜ் உண்டு தாரத்துக்கு யூனிசோன் ரெடி, ரைட்டா? ஸோ அந்த 2 to 6 லெவல் இது தானே, அது எல்லாத்துலயும் நாங்க டீப்பா விஷயங்களை படிப்போம். நீங்க ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுவீங்க, நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆவீங்க, ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆவீங்க, ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆவீங்க. இது எல்லா நாலேஜும் இன்ஷால்லா உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டா? எவ்வளவு ஈஸின்னு மட்டும் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் படிக்கிறது, ரைட்? எங்களை மாதிரி மனுஷன் தானே இதெல்லாம் படிக்கிறான், ஸோ எங்களுக்கும் படிக்கலாம். அப்ப ஓகே, நாங்க வந்து ஆன்லைன் பிரசன்ஸை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க வந்து ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரியா அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்கிறீங்க, ஒரு பழைய அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்கன்னா இப்ப நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஜிமெயில மாத்துறதுக்கு வழி கொடுத்தீங்க, ரைட்டா? இப்ப நீங்க லிங்க்டின் ஐக்கேலும் லிங்க்டின்ல கூட உங்களுக்கு வந்து இப்ப பழைய நான் வந்து ஏபிசிடிஎஃப்ஜின்னு அடிச்சு வச்சுக்கிறேன், பழைய ஜிமெயில் உண்டு. அப்ப அதுல நான் ஒரு லிங்க்டின் திறந்தாலும் கூட இப்ப நான் ப்ரொஃபஷனலா ஒரு இமெயிலுக்கு மாறிட்டேன், ஒரு ஜிமெயிலுக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ப்ரொஃபஷனல் மெயில நான் ஆட் பண்ணலும் ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? பழைய மெயில நான் அழிச்சிட்டு புதிய மெயில் ஆட் பண்ணலும். அப்ப நீங்க வந்து அதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அப்ப நீங்க வந்து பழைய அக்கௌண்ட்ஸும் சேஃபா வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். யாராவது தப்பித்தவரி முந்தி வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட் திறந்தீங்க ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல அண்ட் லைக் டெலிகிராமும் பெருசா தேவைப்படாது, பட் லிங்க்டின் மெயினா தேவை. அப்ப லிங்க்டின்ல எல்லாம் பழைய அக்கௌண்ட் ஒன்று இருக்குதுன்ற ஸ்டூடெண்ட்ஸ், அது ஒரு உங்களோட அசெட் உண்டு, ஒரு சொத்து உண்டு அது. ஏன்னா லிங்க்டின்ன்றது நான் சொன்னேன் போன கிளாஸ்லயே, ஆன்லைன்ல உங்களோட ப்ரெசன்ஸை காட்டுறதுக்கு ஒரு மெயினான பிளாட்ஃபார்ம். ஸோ அதுல எல்லாம் பழைய அக்கௌண்ட் ஒன்று உற்றவான ஸ்டூடெண்ட்ஸ் அதை பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க, சரி? ஓகே, இப்ப வந்து இன்னொரு விஷயம் ஏகுது, நீங்க ஆன்லைன் ப்ரெசன்ஸை பத்தி நாங்க பேசுறதோட இன்னொரு விஷயம் ஏகுது ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க எங்கட ப்ரொஜெக்ட்ஸ், அதாவது நாங்க செய்யற சின்ன 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 விஷயங்கள், ஒரு கிராஃபிக் டிசைன் பண்றோம், ஒரு போஸ்டர் டிசைன் பண்றோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா சும்மா நாங்க வந்து இன்ஸ்டால போஸ்ட பார்த்துட்டு போறதுக்கும், ஃபேஸ்புக்ல வந்து இன்னொருத்தம் போட்டதை லைக் பண்றதுக்கும், ரீல்ஸை பார்த்துட்டு போறதுக்கும் யூஸ் பண்ண தேவையில்லை. உண்மையில அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பொட்டன்ஷியல்ன்றது பெருசு. ஏன்னா எங்களை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட ஜாயின் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதை நாங்கள் ஒழுங்கா யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி போஸ்ட் போட்டு வாரீங்க, உங்களோட ஒர்க்ஸை பத்தி போடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டான விஷயங்களை பத்தி போடுறீங்க, ஒரு ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வார ஃப்ரெண்ட்ஸும்
உங்களோட ஃபாலோவர்ஸும் அதே மாதிரி திங்க் பண்றவங்க தான் வருவாங்க. அப்படிதானே? அப்ப நீங்க அப்படி ஒரு ஜோனை உருவாக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து அவங்களே கிளைண்ட்ஸாவும் கஸ்டமர்ஸாவும் மாறுவாங்க. ரைட்டா? அப்ப நீங்க சும்மா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை சேர்க்கறதுக்கு உங்களோட ஜோனுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நீங்க சேர்த்து கொள்றதுக்கும் நீங்க போடுற போஸ்ட் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணும். ரைட்? அப்ப நாங்க வந்து இந்த இடத்துல முக்கியமா ஒரு விஷயம் பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களோட ஆன்லைன் பிரசன்ஸ் அப்படின்றது வந்து சாதாரணமா நாங்க வந்து ஆன்லைன்ல வாரது மட்டும் இல்லை. ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ, ஒரு டெலிகிராம் சாரி ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட்டை வச்சு கொள்றது மட்டும் இல்லை. அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும். ஏன்? ஃபியூச்சருக்காக மெயின்டைன் பண்ணணும். ரைட்? அப்ப இந்த சோசியல் மீடியா அப்படின்றது இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் நீங்க படிக்கணும். அண்ட் முக்கியமா நீங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி போகணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஏஐ டூல்ஸ் அது இதெல்லாம் இப்ப வந்து ஃபன் எடுக்கிறதுக்கு பாவிக்கிற டைம்ல நீங்க அதுல உண்மையான பொட்டன்ஷியலை விளங்கி பாவிக்கல. ரைட்? உண்மையான பொட்டன்ஷியலுக்காக நீங்க பாவிக்க இயலும். அண்ட் நீங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு ChatGPT-யே நாங்க எடுத்துக்கொண்டா கூட இந்த ChatGPT-லயும் நாங்க வந்து சில விஷயங்களை நாங்க முதல்ல நோட் பண்ணிக்கிறோம். நான் உங்களுக்கு இதுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன். அப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ChatGPT-ட கொடெக்ஸ் அப்படின்னு சொல்றது. எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கொடெக்ஸ் இல்லாட்டி கோடெக்ஸ்ன்னு சொல்றது, இது வந்து ChatGPT-ய நாங்க வந்து ஒரு சீனியர் டெவலப்பர்னு நினைச்சுக்கொள்வோம், ஒரு வெப்சைட் பில்டர் அப்படின்னு நினைச்சுக்கொள்வோம். அப்ப நானும் ChatGPT-யும் சேர்ந்து ஒரு வெப்சைட் செய்ய போறோம். ஏண்ட ஐடியாவை நான் சொல்றேன், ChatGPT கோட் பண்ண போகுது. அதுதான் இந்த கோடெக்ஸ். இது வந்து ChatGPT மட்டும் இல்ல ஸ்டூடெண்ட், கூகுள் டெமிக் இது இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இதை யூஸ் பண்றாங்க. அவங்களோட பர்சனலைஸ்டான பிளாட்ஃபார்ம்ஸ் இது. அப்ப நாங்க இது உதாரணத்துக்கு சொன்னோம். அப்ப இந்த மாதிரி நாங்க நார்மலா இந்த இமேஜஸ் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிற டைம்ல நாங்க இந்த மாதிரி விஷயங்களை நாங்க யூஸ் பண்ண இயலும். ரைட்? இதுக்கு முதல்ல நான் இதை பத்தி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து பேமெண்ட் எல்லாம் எடுப்பாங்க ஸ்டூடெண்ட், ஸோ ஃப்ரீ இல்லை. பட் உங்களுக்கு வந்து நீங்க இது ஒரு பிஸ்னஸாவே பண்ணணும். ரைட்டா? அப்ப இந்த விஷயம் உண்டு இது. இதை நீங்க யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதோட வர இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அதையும் நீங்க யூஸ் பண்ணி பழகி ஒரு வெப்சைட்டை செய்யவும் மேலும். ரைட்? அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி வெப்சைட் செய்யறதுன்னா இந்த ப்ராம்ப்ட் அடிச்சு வெப்சைட் எடுக்கிறேன்னு நினைச்சிடவான். நீங்க கட்டாயமா படிக்க வேணும். ஒரு லாங்குவேஜ் சரி நீங்க படிச்சுக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் சரி நீங்க மெயினா படிச்சுக்கணும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி செய்யலும், நடுவில் ஒரு எரர் வந்தாலும் நீங்க அதையே நம்பிக்கிற மாதிரி ஆயிரும். ரைட்? அப்படி ஒரு விஷயமே இது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கட்டாயமா படிச்சுட்டு இறங்குங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், ஏஐ யூஸ் பண்ணியே படிங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னு சொன்னா கிராஃபிக் டிசைனர் ஆகுறது எப்படி, புது புது டூல்ஸ் போட்டோஷாப் வாய்க்கலாம், கேன்வா வாய்க்கலாம், இந்த மாதிரி டூல்ஸை பத்தி எல்லாம் படிங்க. படிச்சுட்டு ஏஐ யூஸ் பண்ணி செய்யுங்க. ஏன்னு சொன்னா இப்ப அந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு நாங்க வந்து ஒரு போட்டோ எடிட்டிங் எங்களுக்கு கிடைக்குது, ஒரு குரூப் போட்டோ எடிட் பண்ண சொல்றாங்க. அந்த குரூப் போட்டோ நீங்க ஏஐ யூஸ் பண்ணியே எடிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து உதாரணத்துக்கு சொல்லுங்க, ஒரு பர்சன் ஒரு கண்ணு கிட்ட ஏதோ ஒரு டார்க்கா பட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்கிறது தான் சரியா, ஏன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நடந்துக்குது. டார்க்கா பட்டிக்குது அப்படின்னு சொன்னா அதை ரிமூவ் பண்ணித்தாங்கன்னு கிளைண்ட் கேட்பாரு. நீங்க ஏஐ யூஸ் பண்ணி தான் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கிட்ட ப்ராம்ப்ட் அடிச்சு என்கிட்ட இதை ரிமூவ் பண்ணி தாண்டா அது ஒழுங்கா செய்யாது ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அது ஒரு லெவலுக்கு தான் ஒர்க் பண்ணும். என்னதான் இருந்தாலும் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே, ஆர்டிஃபிஷியல் தானே. ஸோ அது வந்து ஒரு அளவுக்கு தான். இதே நீங்க டூல்ஸை பாவிச்சு பழகிறீங்கன்னா அந்த மிஸ்டேக்கை நீங்க சரி பண்ண முடியும். ஸோ எப்பயுமே 100% பிளைண்டா ஏஐ நம்பி இருக்க வேணாம். அதை ஒரு சோர்ஸா மட்டும் எடுத்துக்கோங்க. ரைட்? அதுகிட்ட நீங்க வேலை வாங்குங்க, அதை நம்பி நீங்க இருக்க வேணாம். ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த மீட்டிங் எண்ட் ஆகும். எண்ட் ஆனதோட அதே லிங்க்ல திருப்பி ஜாயின் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸை பத்தி படித்தோம், இன்னும் பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, நாங்கள் அதை பத்தி எல்லாம் படிப்போம். ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இப்போ அதே லிங்க்ல திருப்பி ஜாயின் ஆகும்.